வணக்கம். உங்கள் காலநிலை ஆர்வலர் கலைஞர் சாக்ரட்டிஸ் மலைவாத்தியார். எப்படி இருக்குது உங்கள் ஊர்? ஏதாவது ஒரு சத்தம் கேட்குதா? தவளை சத்தம் கேட்குதா? எங்கள் ஊரில் சொல்லுவாங்க வித்தேடு விதைடுன்ட்டு. இது வந்து பருவமழை தொடக்கத்திலேயே வித்தேடு விதைடுன்னு அந்த சத்தம் கேட்கும். இப்போ தான் அந்த தவளை முட்டை வெடிக்கிற அளவிற்கான பூமி குளிர்ச்சியான மழை 2 மாதம் மழை பெஞ்சிருக்குங்க. ஆனால் இன்றைக்கி தான் அந்த பூமி குளிர்ச்சியாகக்கூடிய அளவிற்கு மழை பெஞ்சிருக்கு. நேற்று லைவில் கூட நம்ம திரும்ப நினைவிட்டு இருந்தோம். அக்டோபர் 1ஆம் தேதியும் சொல்லியிருந்தோம். நவம்பர் 25க்கு பிறகு டிசம்பர் 25க்கு உட்பட்ட காலம் வரை நீங்கள் புலம்புறதை நிறுத்துங்க அப்படின்ட்டு. அந்த மழை இப்போ தான் பார்க்குறீங்க. இப்போது திண்டுக்கல் பரப்பலாறு அந்த கொடைக்கானல் மலை பழனி வரைக்கும் ஒரு மேகம் மேலே போய்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் ஊரில் எப்படி இருக்குது? நேற்று ஒரு நண்பர் புதுக்கோட்டையிலேருந்து கேட்டிருந்தாரு. நிச்சயமாக நுழையிற இடம் அங்கே தான், அது வழியாக தான் நுழைஞ்சி மத்திய மாவட்டங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு இப்போ மழை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தூத்துக்குடிக்கு இன்னும் வழுக்கலை. தூத்துக்குடி வந்து 40% பற்றாக்குறையில் இருக்குது. தென் மாவட்டங்களும் பற்றாக்குறையில் இருக்குது. இப்போ மாஞ்சோலை ஊத்து அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதக்கூடிய காற்று ஃபுல்லாக இப்போ எங்கள் பகுதியில் தான் விழுந்துகிட்டு இருக்குது. திருநெல்வேலியோடைய தெற்கு பகுதி, தூத்துக்குடியோடைய மேற்கு பகுதி, விருதுநகருடைய தெற்கு பகுதி, இந்த 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 இடத்துல கன்னியாகுமரி விடுவிட்டுருக்கு பாருங்கள். உள்ளே இன்னுமே வந்து சென்னையில் மழை விட்டுருச்சு. ஆனால் சென்னை உள் மாவட்டங்களில் அந்த வேலூருக்கு முந்தைய இடங்களில் உங்கள் ரேடார் பாருங்கள். புதுச்சேரியில் அதே மழை இருக்குது. நாகப்பட்டினத்தில் அதே மழை இருக்குது. தெற்கு டெல்டாவிலேருந்து உள்ள நுழையிற மழை வந்து சாதாரண மழை கிடையாது. அது வந்து எங்கே வரைக்கும் பலன் கொடுக்குது பாருங்கள். பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை வரைக்கும் போகும். இப்போ நீங்கள் பழனி, திண்டுக்கல் மேற்கு பகுதி, திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பகுதி, இந்த பகுதியெல்லாம் வந்து திண்டுக்கல் 20% அதிகமான மழைன்னு சொன்னால் கூட அந்த 2 ஒன்றியங்களில் வந்து பற்றாக்குறை இருந்தது. அவங்களையும் இப்போ சேர்த்து பார்க்கும் பொழுது பருவமழை முடிவில் நீங்கள் பார்க்கும்போது ஜனவரி 10 பருவமழை முடியும்னு நம்ம கணிச்சிருக்கிறோம். அப்போ முடியும் போது 60% அதிகமாக தான், இயல்பை விட அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு அந்த தவளை சத்தம் கேட்குதாங்கிறதுக்காண்டி தான் வீடியோ போட்டேன். மழை பெய்துக்கிட்டே இருக்குது. 8 மணிக்கு ஒரு மழை இப்போ வெறிச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். திருப்பி 9:45 to 11 மணி தென் மாவட்டங்களுக்கு மிக சிறப்பான கனமழை பதிவாக இருக்கிறது. இது தொடரும். அந்த மன்னார்குடியில் இருக்கக்கூடிய லோ ப்ரெஷர் ஏரியா அது எப்படி எங்கே நகருதுங்கிறத நம்ம தொடர்ந்து கண்காணிச்சிட்ருக்கோம். நிலப்பரப்பை தொட்டுட்டு தான் இருக்குது தூத்துக்குடியில். தூத்துக்குடியின் கிழக்கு பகுதி கயத்தாறு அந்த ஏரியாவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அடர்த்தியான மேகங்கள், அடர்த்தியான மழை. அங்கேருந்து ஃபோன் கால்ஸ்லாம் வந்துச்சு நமக்கு. தொடர்ச்சியான நல்ல மழை. நம்ம லைவில் வரலான்னு தான் பார்த்தோம். ஆனால் வெளியே இருந்து நெட்வொர்க்கு பூவராக இருக்குது. வெளியே இருந்து நம்மளால் லைவ் போட முடியாது. வீட்டுக்குள்ளே பூவர் நெட்வொர்க்காக இருக்குது. மழை பெய்துகிட்டே இருக்குது. எங்கேருந்து போடுறது? அதனால் வந்து ஒரு வீடியோவாக பதிவு பண்ணலாமான்னு பார்க்குறோம். நெட்டு இல்லாட்ட கூட இருக்கிற ரேடார் ஒரு தடவை ஆக்டிவில் இருந்துச்சுன்னா பாருங்கள், கீழே மணியை பாருங்கள். 8 மணியை தொட்டு வரும். 7:30 8 மணியை தொட்டுக்கிட்டு இருக்கோம் ரேடார். இந்த அளவில் போவோம். நான் 9 மணிக்கு டைம் கிடச்சதுன்னா லைவில் வரேன். தென் மாவட்ட மக்களே 9:45 to 10:45 இன்னும் 8 மில்லிமீட்டர். இது வந்து 1.5 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர், 6 மில்லிமீட்டர் தான் வந்துச்சு. ஒட்டஞ்சத்திரத்துக்குலாம் முந்தைய ஸ்பெல் 3 மில்லிமீட்டர் மணிக்கணக்கில் பெய்யும். அவ்வளோதான், விட்டு வரும். ஆனால் இப்போ ஆக்டிவிட்டி ஸ்பெல்லாம் 8 மில்லிமீட்டருக்கு மேலே, கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் 1 மணி நேரத்துக்கு. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 8 மணி நேரம் பெஞ்சா 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். நம்ம மதியம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தோம் 11:30க்கு. மதியத்துக்கு மேலேயாவது லீவ் விடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு. அப்படி லீவ் விடலைன்னா பெற்றோர்கள் போய் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது 2 மணிக்கே தென்காசி கலெக்டர் 6 நாள் விடுப்பு விட்டுட்டார். இங்கிலீஷ் எக்ஸாமை தள்ளி வச்சுட்டாங்க. தொடர்ச்சியாக நாளை இது தொடரும். இது அரபிக்கடலுக்கு போன பிறகு திரும்பவும் ஒரு ஸ்பெல் இருக்குது. அது 16 17 14 15 பிரேக் விட்டுச்சுன்னா 14 கூட வெப்பச்சலன இடிமலை போல் சாயந்தரம் மழை இருக்கும். எல்லா உள் மாவட்டங்களுக்கும் தான். 16 17ங்கிறது தெரியல. 21 22 23ங்கிறது உறுதி தான். 17 அல்லது 18 இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம். 12 13 ஒரு காக்குளம் பெருகும். 17 18 அரைக்குளம், 21 22 முக்கால் குளம். கிறிஸ்மஸுக்கு பிறகு அதிக சாயில் சாச்சுரேட் காரணமாகவும் மாய்ச்சர் ஈரப்பதம் ஹியூமிடிட்டி காரணமாகவும் அந்த பெய்கிற மழை காற்று எல்லாம் சேர்ந்து மக்காச்சோளத்தை சாய்ச்சி நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தொடர்ந்து கண்காணிச்சிட்ருக்கோம். அது வந்து எம்ஜேஓ வந்து எப்படி சாதகமாக அமையுதான்னு பார்க்கணும். அது எந்த இடத்துக்கு வலிமையாக வருதுன்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு சுழற்சியை நம்ம இப்போவே பேச வேணாம். 23ஆம் தேதி வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். 21 22 23 வரைக்கும் இந்த மழை தொடரும். ஒரு நாள் 2 நாள் இடைவெளி. இப்போ நம்ம
இந்திய வானிலை மையம் நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பியிருக்காங்க. டிஎன் அலர்ட் செயலியை வந்து இந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறை வந்து அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க இப்போ எனக்கு ஒரு நவ்காஸ்ட் கொடுத்துருக்காங்க 3 மணி நேரத்தில் எப்படி தென்காசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நான் பார்க்குறேன். நன்றி.